வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் இராதுன்னு கர்த்தர் சொல்லிருக்காரு. தேடி வாசிங்கன்னு சொல்லிருக்காரு. என்னத்தை தேட போற? இப்ப கேள்வி எல்லாரும் சொல்லுவோம், பதில தேட போறேன். வாழ்க்கை பிரச்சனைக்கு பதில் நிறைந்த புஸ்தகம் தேவனுடைய புஸ்தகம். இது கிறிஸ்துவனுடைய மத புஸ்தகம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் புஸ்தகம் இருக்கிறது. ஆனால் இது உன்னை வாழ வைக்கிற தேவனுடைய ஒரு வழிமுறை என்பதை தெரிஞ்சுக்கோ. தேவனை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புஸ்தகத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுளை பார்க்க முடியாது, பார்த்தா மனுஷன் செத்துருவான்னு பைபிளில் போட்டிருக்கு. நீ உயிரோடு இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதான் கர்த்தர் சொன்னா, நல்ல உயிரோடு இருந்து இந்த புஸ்தகத்தை நல்ல செய்ய இரவும் பகலும் வாசி. அதுமா வாசிக்கும் பொழுது பைபிள் 1ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு, செய்கிறதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்குன்னு போட்டிருக்கு. ஏன்னா பதில் நிறைந்த மனிதனாய் இவன் மாறிவிடுகிறான். எங்கும் பிரச்சனை நிறைந்த மனிதர்களாம் வாழும் பொழுது இவர் ராத்திரி போல அந்த புஸ்தகத்தில் அருமையான தியானமாயிருந்து பதில் நிறைந்த மனிதனாய் மாறிவிடுகிறான். இப்ப இவன் ஜெபிச்சான்னா இவன் வாயிலிருந்து பதில் தான் என்ன செய்ய போறது? வரப்போகிறது. இந்த மாற்றம் விசுவாசிகளே வரும்படி தேவன் எதிர்பார்க்கிறார்.